எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் 2024 வந்த நியூ சிலபஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து கிரேடியன்ட் பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இன்னும் டீட்டெயிலாக இதுக்கு முந்தின வீடியோலாம் கிரேடியன்ட், கர்ல், லாப்லாஸ்ன்னு எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்து வந்திருப்போம். இதில் வந்து கிரேடியன்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அப்போது கிரேடியன்ட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டெல்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வெக்டார் கிடைக்கும். இப்போ கிரேடியன்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த டெல்லை தான் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன், வாட் எவர் இட் மேபி, ஸ்கேலார் ஃபங்க்ஷனை பக்கத்தில் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து வெக்டாராக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடியன்ட் ஆஃப் எஃப். அப்போ கிரேடியன்ட் இந்த எஃப்ன்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. நம்ம அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல் எஃப்னு எழுதலாம். இப்போ டெல்லுன்னா டோ பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே கேப். இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனை வந்து அதோட சால்வ் பண்ணுறதுனால பக்கத்தில் எல்லாத்தையும் எஃப்ன்ற டேர்ம் வந்து எழுதிக்கணும். ஸோ நம்மளுக்கு வெளியே வர அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கும். இந்த ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப்லாம் யூனிட் வெக்டார். ஸோ வெக்டார் குவான்டிட்டி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து டெல் ஆப்ரேஷன் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ டெல் எஃப், இப்போ டெல்லுன்னா டோ பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே கேப் அண்ட் டோ பை டோ இசட் கே கேப். இதோட எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ பவரில் இருக்க டேர்ம் முன்னாடி வந்துடும். இப்போ 2x பவர் n-1 போடுவோம். அப்போ n-1 இந்த இடத்துல 2-1 வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ 2x ஐ கேப்ன்ற டேர்ம் மட்டும்தான் வரும். ஏன்னா ஜே கேப் கே கேப்லாம் வராது. ஏன்னா ஜே கேப் கே கேப்லாம் எதுக்குரியதுன்னா ஒய் அண்ட் செட்குரியது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால ஸோ எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஐ கேப்ன்ற யூனிட் வெக்டார் வந்து பக்கத்தில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது சப்போஸ் நம்மளை எடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். 2 மேலே இருக்க பவரை வந்து முன்னாடி போடுறணும். 2x பவர் n-1 வரும். இப்போ n-1னா 1. ஸோ அதே மாதிரி தான் ஒய்க்கும் அதே மாதிரி தான் ஜெட்டுக்கும். நம்ம அந்த பக்கத்தில் போடுற யூனிட் வெக்டாரை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட ஒரு கான்ஸ்டண்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வந்து இப்போ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன்னா ஆர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட்டு. இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டேர்முக்கு முன்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், மேபி இது 3x ஸ்கொயர் இல்லை 5x ஸ்கொயர், கான்ஸ்டன்ட்னா ரொம்ப இல்லை, ஒரு நம்பர் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற டேர்ம் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ஐ கேப், கான்ஸ்டன்ட் ஜே கேப் அண்ட் கான்ஸ்டன்ட் கே கேப் வந்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அப்போ டிஃப்ரென்ஷியல் எடுக்கும்போது 0 ஆகிடும். அப்போ டெல் எஃப் வந்து நம்மளுக்கு 0 வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபார் கிரேடியன்ட். இப்போ வந்து ஆர் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஆர்ன்ற டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது டிஎக்ஸுன்ற ஒரு டிஸ்டன்ஸும் ஒய் டைரக்ஷனில், எக்ஸ் டைரக்ஷனில், ஒய் டைரக்ஷனில் அண்ட் ஜெட் டைரக்ஷனில் 3 டைரக்ஷன்லையுமே ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ் வந்து இப்படி தான் எழுதணும். அப்போ இது வந்து ஓவராலாக எழுதணும் அப்படின்னா du இஸ் ஈக்குவல் டு டோ யூ டாட் டிஆர்ன்ற டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவாக பக்கத்தில் வந்துடும். இப்போ இந்த டேர்மை டிஎஸ்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ரெண்டு பக்கமும் டிஎஸ்ஸால் டிவைட் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கம் டிஎஸ்ஆர் டிவைட் பண்ணும்போது டோ யூ பை டோ எஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல டிஆர் பை டிஎஸ் இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளோட யூனிட் வெக்டார். எப்படி அங்கே வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப் வந்து யூனிட் வெக்டாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல டோ ஆர் பை டோ எஸ் டிஆர் பை டிஎஸ்ன்றது தான் நம்மளோட யூனிட் வெக்டார். இப்போ இந்த இடத்துல இந்த கிரேடியன்ட் இருக்குல்ல மேம், du பை டிஎஸ், இந்த கிரேடியன்ட் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ், அதனால தான் du பை டிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஸோ இதுதான் டைரக்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து வெக்டார் குவான்டிட்டியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து இது எல்லாமே கிரேடியண்ட்டோட ஐடென்டிட்டி. இப்போது டெல்க்கு கிரேடியன்ட் வந்து எஃப் அண்ட் ஜி இந்த ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா தனித்தனியாக எழுதணும். டெல் எஃப்
ப்ளஸ் டெல் ஜி. இப்போ இதே இது மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டோட இருந்தது அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டை விட்டுட்டு இந்த டெல் ஆப்ரேஷன் அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ சி டெல் எஃப். இப்போ ரெண்டுமே ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அப்படின்னா டியூவி மெத்தடில் உங்களுக்கே தெரியும், டியூவி ப்ளஸ் விடியூ அந்த மெத்தடில் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து எழுதணும். இதே இது டிவிஷனில் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி தான் டியூவி மெத்தடில் எழுதிட்டு கீழே இருக்க டினாமினேட்டருக்கு மட்டும் பை ஜி ஸ்கொயர்ன்ற டேர்ம் மட்டும் இன்க்ளூட் ஆகும். இப்போது இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த எஃப்ன்ற டேர்முக்கு மட்டும்தான் டெல் இருக்குது. அப்போ G1 G2 G3 தனித்தனியாக அதாவது கான்ஸ்டன்ட் மாதிரி எழுதிட்டு ∂f by ∂x + ∂f by ∂y and ∂f by ∂z. இது எல்லாமே கிரேடியண்ட்டோட ஐடென்டிட்டிஸ். இதை ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And keep supporting and thanks for watching.